இட்ஸ் சண்டே மார்னிங். வெண்ணெய் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஃப்ரெண்டு வீட்டில் முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். வரும்போது தான் பார்த்தேன் மயில் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்திருக்கு. பட் யாருமே நாங்கள் கவனிக்கல. பாப்பா தான் கூப்பிட்டு காமிச்சா. ரொம்ப நேரமாக திரும்பி தான் ஆடிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்டை சத்தம் போட்டு கூப்பிட்டா கூட மயில் எங்கே தோகையை விரித்து ஆடுறது நிப்பாட்டிடுமோ அப்படின்னு அவங்கள கூப்பிடவே இல்லை. பட் எப்போ ஆனாலும் அவங்க காட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சத்தம் போட்டால் க்ளோஸ் ஆகின்னு பார்த்தோம். பட் அதுங்களே பாப்பா பக்கத்தில் ஓடி போகவும் தோகையை அப்படியே மடிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணெயை ஆல்ரெடி பேனில் போட்டுட்டு போயிருந்தேன். அது கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பும் அது கூடவே முருங்கைக்கீரையும் போட்டு நெய்யை நல்லா காய்ச்சிட்டு மிதமான சூடானதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெய் காய்ச்சிற விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். வீட்லேயே ஹோம்மேடாக எடுத்து செய்கிறதுனால தான் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ பாப்பா காலையிலே தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்றனால பாப்பாவும் தம்பியும் கிளம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் சொப்பு ஜாமான் வச்சு பக்கத்து வீட்டு பசங்களோட விளாண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீடியோவில் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. மாம்பழத்தை ரசித்து ரசித்து ஆளுக்கு ஒரு மாம்பழமாக பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாம்பழம் யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்காது. மாம்பழமும் சரி மாங்காயும் சரி. பட் இப்போது டிஃபன் பாக்ஸ்லேருந்து லன்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக மாம்பழம் ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கேன். அங்கே இன்றைக்கி கூட மாம்பழத்தை ஸ்கிப் பண்ணலை அவங்க. உங்களில் எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்குன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஃபுல் ரெஸ்ட்டோட, ஜொமேட்டோ சாப்பாடோட.